ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்க்க போறோம். தர்மபுரி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பத்தி நாம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். பட் தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த டைம் இந்த வழியில டிராவல் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. பட் எக்ஸ்க்ளூசிவா தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டை பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க ஃபெசிலிட்டிஸை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே இங்க பாருங்க, இதுதான் சேலம்ல இருந்து பெங்களூர் போற, கிருஷ்ணகிரி போற நேஷனல் ஹைவேங்க. நேஷனல் ஹைவேல இருந்து அப்படியே சைட்ல உள்ள வந்தா தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டு. சும்மா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்லயே ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பார்க்கிங்க்கு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. போத் 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் இருக்குங்க ஃப்ரண்ட்லயே. மினி பஸ்ஸஸ் இருக்கு. இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ். உள்ளுக்குள்ள நீங்க டவுனுக்குள்ள போறதுக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போகணும்னா இந்த மாதிரி டவுன் பஸ்ஸஸ் பிடிச்சு போய்க்கலாம். 13A பஸ் எல்லாம் வருது. ஒரு டைம் அது வச்சிருக்காங்க, டைம் கிளாக்கு. தர்மபுரி நகராட்சி புதிய பேருந்து நிலையம். இது டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பே, பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா. உள்ள பாத்தீங்கன்னா வெளியூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற ஏரியா. சூப்பரா இருக்குல்ல. 1 2 3 4 5 பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா லான்ஸ், பார்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வேற லெவல்ல இருக்கு. அங்கிருந்தும் பஸ் சென்டர் ஆகுது, இந்த சைடு இருந்தும் பஸ்ஸஸ் என்டர் ஆகுது. இங்க பாருங்க, நேஷனல் ஹைவேல இருந்தும் என்டர் ஆகுது, டவுனுக்குள்ள இருந்தும் என்டர் ஆகுது. சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா ஒயிட் டாப்பிங் எல்லாம் பண்ணி இங்க பாருங்க, மழை நீர் வடிகளுக்கெல்லாம் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து சூப்பரா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இந்த மினி பஸ்ஸஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுதுங்க. ஸோ ஷட்டில் மாதிரி ஆப்ரேட் பண்றாங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. அது போக உங்களுக்கு ஷேர் ஆட்டோலையும் போயிடலாம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. ஓகேவா, டவுனுக்குள்ள போறதுக்கு. மக்களே, இது பஸ்ஸஸ் வெளியே போற ஏரியாங்க. அது கிருஷ்ணகிரி டு சேலம் பஸ், தர்மபுரி வழியா போற பஸ். சேலம்க்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். லாஸ்ட் வீடியோல நம்ம சேலம்ல இருந்து தர்மபுரி வந்த vlog போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இங்க ஹோசூர் போற பஸ்ஸஸ், பொம்மிடியில இருந்து ஹோசூர் போற பஸ்ஸஸ் ராயக்கோட்டை வழியா. இது பெங்களூர் போற பஸ்ஸஸ். ஸோ பெங்களூர் ஹோசூர் மார்க்கத்துல போற பஸ்ஸஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயே நிக்குது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா பார்க்கலாம் வாங்க. ஹோசூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு தர்மபுரி, ராயக்கோட்டை, பெங்களூர் வரைக்கும் போற பஸ்ஸஸ், பாலக்கோடு ரூட்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது. ஸ்நாக் கவுண்டர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா நல்லா இருக்குங்க. நல்லா மாடர்ன் அம்யூனிட்டிஸோட சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம திருச்சி கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு பெருசா இல்லாட்டியும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு மாடர்னா இருக்கு. வாஷ்ரூம், கிளாக் ரூம் எல்லாம், கிளாக் ரூம் கூட இருக்குங்க. கிளாக் ரூம், ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த சைடு இருக்கு போல, டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹோசூர் போற கவர்மெண்ட் பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே நின்றுட்டு இருக்கு. ஹோசூர் பெங்களூர் போற பிரைவேட் அண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ். மாரண்டஹள்ளி, தேன்கனிக்கோட்டை, பெங்களூர், சேலம், இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயே நின்றுட்டு இருக்கு. பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கான நிறைய வெயிட்டிங் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் வச்சிருக்காங்க, ஆரோ வாட்டர் டிஸ்பென்சர்ஸ், ஃபயர் இன்ஜின் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்லைங்க. அங்கங்க ஸ்நாக் கவுண்டர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்நாக் கவுண்டர்ஸ் இருக்கு. இது கோயம்புத்தூர், திருச்சி போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற ஏரியா. சூப்பரா இருக்கு. அங்க இருக்கு பாருங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், சூப்பராகவே இருக்கு. சார்ஜும் பண்ணல, ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் தான் பண்றாங்க. இது கண்டினியூஸா மெயின்டைன் ஆனா நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்கு, காஃபி ஷாப்ஸ் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. சேலம் போற பஸ்ஸஸ், சேலம்க்கு எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் இருந்துட்டே இருக்கும் தர்மபுரியில இருந்து. மக்களை, சேலம் பஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா மேட்டூர் போற பஸ்ஸஸ் இருக்குங்க. மேட்டூர், ஈரோடு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு
இது வழியா போவாங்க, மேச்சேரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வழியா போவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டு. ட்ரை பண்ணாம இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த பஸ்ஸஸ் எல்லாம் கூட இங்கே தான் நிற்கிது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 10 and 11 வந்து மேட்டூர் பஸ்ஸஸ். நிறைய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வச்சிருக்காங்க. வாஷ்ரூம் இங்க இருக்கு. சூப்பரா. உள்ளுக்குள்ள வரைக்குமே 2 வீலர்ஸ் நிறுத்துறாங்க. பட் இங்கெல்லாம் வந்து ஐ திங்க் கடையில வேலை பார்க்குறவங்க நிறுத்துறதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா, அதாவது பார்க் பண்ணிட்டு வெளியூர் போகணும்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு இது வச்சிருக்காங்க பாருங்க, தூய்மை பணியாளர்கள் இந்த குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி போடுறதுக்கு. ஹோட்டல் பொன்னி கெஃபேன்னு உயர்தர சைவ உணவகம் இருக்கு. ஜூஸ் ஷாப்ஸ் இருக்கு. நுங்கு இளநீர் ஜூஸ் கிடைக்குமாங்க. நல்லா இருக்குல்ல. ஃப்ரூட் மிக்சர், லெமன் ஜூஸஸ், காஃபி, பஜ்ஜி, ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மக்களே இப்போ செகண்ட் பேல இருக்கோங்க. இங்க வந்து திருப்பதி போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குதுங்க. திருப்பதி, ஊத்தங்கரை, பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது. சூப்பர்ல. டிராவல் ட்ரீட்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் டிராவல் பார்ட்னரும். வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க. பட் ஆனால் இது இந்த வெண்டிங் மிஷின் இல்லை, இது ஃப்ரிட்ஜ். இந்த கடைக்கு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க போல. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் பெங்களூர் பஸ்ஸஸ் நிற்கிறப்பேங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக சென்னை பஸ்ஸஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பெங்களூர் பஸ்ஸஸ், பெங்களூர் ஹோசூர் பஸ்ஸஸ். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டவுனுக்குள்ளே இருக்கிற தருமபுரி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா செம கன்ஜஸ்டட் ஆயிருச்சுங்க. இது நீட் ஆஃப் த ஹவரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இது என்ன புதுசாக ஓலையெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். எல்லா பக்கமே வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஆரோ வச்சிருக்காங்க. இது வந்து காயின் போட்டு எடுக்கிறது போல. 5 rupees போட்டா 1 liter ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கும். இது காவேரிப்பட்டினம் போற பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ். காவேரிப்பட்டினம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்மபுரி டு கிருஷ்ணகிரி பஸ்ஸஸ், வேலூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. வேலூர், திருப்பத்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பே இது. நீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த வித கன்ஜஷனும் இல்லாமல் நிறைய பஸ்ஸஸ் நிற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎன்எஸ்டிசி டைம் கீப்பிங் ஆஃபீஸ் இது. என்கொயரி ஆஃபீஸும் இங்கே தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பஸ்ஸஸ் வர டைமு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இங்கே கேட்டுக்கலாம், என்கொயரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பே இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேபி மல்டி லெவல் பார்க்கிங்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. கிளாக் ரூம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன், பட் காணோம். தேடி பார்ப்போம். அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் இருக்கலாம். நான் கெஸ் பண்ணது கரெக்டுங்க. இந்த பக்கம் வந்து பார்க்கிங் லாட் தான் கட்டிட்டு இருக்காங்க. மல்டி லெவல் பார்க்கிங்கா கட்டுவாங்க போல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹரூர் பஸ்ஸஸ் இருக்குங்க. ஹரூர் பஸ்ஸஸ் எல்லாம் போற இது. ஒகேனக்கல் போற பஸ்ஸஸ் இங்க தானே இருக்கு. தருமபுரி, பெண்ணாகரம், ஒகேனக்கல். அஞ்சட்டி போற பஸ் கிளம்பிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடெல்லாம் ஃபுல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. ஹரூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. இங்கேயும் வந்து வாட்டர் டிஸ்பென்சர்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. 4 வீலர் பார்க்கிங் பேக் சைடு இருக்கும் போல, போத் 4 வீலர் அண்ட் 2 வீலர். ஸோ ஃப்ரண்ட்லயும் வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வந்து பார்க்கிங் இருக்கு. ஸோ நல்லா சூப்பரான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். கிளாக் ரூம் அந்த சைடு போட்டிருக்காங்க. பட் கிளாக் ரூம் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையே காணும் இங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு, டீ ஷாப்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஒரு தாஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அரங்கன் பேக்கரின்னு ஒன்று வச்சிருக்காங்க. மேபி கிளாக் ரூம் எல்லாம் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதானே பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகி ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இது வந்து ஹோசூர்ல இருந்து தருமபுரி வழியா ஒகேனக்கல் போற பஸ்ஸுங்க. பாலக்கோடு, ராயக்கோட்டை, தருமபுரி, ஒகேனக்கல். ஹோசூர்ல இருந்தும் டைரக்ட் பஸ் இருக்கு பாருங்க ஒகேனக்கலுக்கு. பரவாயில்லைங்க, சூப்பரா இருக்குங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ்.
ஃபுல்லா ஒயிட் டாப்பிங் போட்டிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. எங்கேயும் வந்து குண்டுக்குழி இல்லாம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய காஃபி ஷாப்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிற கடைங்க, நியூஸ் பேப்பர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே வந்து இங்க வாங்கிக்கலாம். மக்களே பிளாட்ஃபார்ம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இங்க பாருங்க பஸ் நிக்கிற பேஸ் எல்லாம். ஸோ உள்ளுக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது தாஜ் ரெஸ்டாரண்ட், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் கிடைக்கிற கடை தாஜ் ரெஸ்டாரண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜா ஸ்டோர்ஸ் இருக்கு. ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் மாதிரி காண்டிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸு, கார வகைகள். இது வந்து ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் ஷாப். ஸோ ட்ராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ஃப்ரூட் ஜூஸ் ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு இங்கே இருக்கு பாருங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கிளாக் ரூம் இன்னும் ஓப்பன் பண்ணல போல. ஸ்டேர்கேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் மேலே கட்டினதுக்கப்புறம் ஒரு வேளை கிளாக் ரூம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கேயும் கிளாக் ரூம் காணோம். ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பிரியாணி கடை. பிரியாணி கடை இல்லாமல் இருக்குமா நம்ம ஊரில்? இங்கேயும் வந்து ஃப்ரூட் ஷாப்ஸ் தான், ஜூஸ் ஷாப்ஸ், பேக்கரி இருக்கு பாருங்க. சூப்பரா நல்லா ஒரு 5 பிளாட்ஃபார்ம் கட்டி நிறைய இங்க சுத்தி இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி. அதுவும் வந்து ஹைவேலயே இருக்கிறனால உங்களுக்கு எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் கூட நைட் டைம், மார்னிங் டைம் உள்ள வந்துட்டு தான் போகுங்க. தருமபுரிக்கு உள்ள இருக்கும்போது நிறைய பஸ்ஸஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்ப ஹைவே மேலேயே இருக்கிறனால எல்லாம் உள்ள வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இப்ப தருமபுரி மக்களுக்கு. மக்களே, ஹோசூர்ல கூட ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80%. இன்னும் ஒரு 20% கட்டி முடிச்சா நம்ம தருமபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே ஹோசூர்லயே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. பட் ஆனா டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரம் பத்தலப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியால கட்டிட்டு இருக்காங்க. எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதே மாதிரிதான் செம்ம பியூட்டிஃபுல்லான அம்யூனிட்டிஸோட. வெரி இம்ப்ரெஸ்டுங்க. நல்லா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ மக்களே, இனிமேல் நீங்க தருமபுரி வழியா ஒகேனக்கல் எல்லாம் போகணும்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுங்க. நீங்க பாட்டுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட போறீங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் போனாலும் உங்களுக்கு அங்கிருந்து வந்து மினி பஸ்ஸஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கிடைக்கும். அங்கிருந்து அதை பிடிச்சிட்டு இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இங்கிருந்து நீங்க ஒகேனக்கல் பஸ் எல்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி தான் அஞ்சட்டி ஃபாரஸ்ட் எல்லாம் போகணும்னாலும் இங்கிருந்து உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பஸ் கிடைக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவாங்களா என்னன்னு தெரியல, டவுனுக்குள்ள போவாங்களா என்னன்னு தெரியல. பட் சேஃப் நீங்க புது பஸ் ஸ்டாண்டு வர்றதுதான். ஓகேவா மக்களே? இங்க பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல ஒரு சூப்பரா மணிக்கூண்டு அமைச்சிருக்காங்க. மாடர்ன் மணிக்கூண்டு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. நம்ம தர்மபுரின்னு ஒரு செல்ஃபி பாயிண்ட் வர வச்சிருக்காங்க. அப்புறம் போய் போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தர்மபுரியில இருந்து சென்னை வரைக்கும் போற ஏசி கோச்சுங்க. சூப்பரா இருக்குல்ல. ஆம்பூர், திருப்பத்தூர் வழியா போகுது. குளிர்சாதன பேருந்து. தர்மபுரி, வேலூர், சென்னை வழி திருப்பத்தூர், ஆம்பூர், வேலூர். ஸோ இன்கேஸ் நீங்க தர்மபுரியிலிருந்து சென்னை டிராவல் பண்ணணும்னா இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ்லயும் டிராவல் பண்ணலாங்க. சூப்பரா இருக்குங்க கோச் பாக்குறதுக்கு. பரவாயில்லப்பா, நல்ல கனெக்டிவிட்டி. சேலம்க்கு, பெங்களூருக்கு, சென்னைக்கு, ஹோசூருக்கு, முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. இங்க ஒரு எஸ்ஐடிசி பஸ் வருது பாருங்க. இதுவும் எஸ்ஐடிசி ஏசி பஸ். இதுதான் சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தர்மபுரியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நேஷனல் ஹைவே மேலேயே இருக்கிறதுனால எஸ்ஐடிசி பஸ்ஸஸும் வந்து தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு போகுது பாருங்க. மக்களே, இங்க ஈரோட்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ராயக்கோட்டை, பாலக்கோடு, தர்மபுரி, மேட்டூர். இந்த ரூட் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் சொன்னல ஏற்கனவே, மேச்சேரி வழியா அப்படியே உள்ளுக்குள்ள மேட்டூர்ல இருந்து ஃபாரஸ்ட் வழியா வருவாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த வழி. ஷேர் ஆட்டோஸ் நல்லா உள்ளேயே வந்துடுறாங்க. நீங்க அலையவே தேவையில்லை. சிட்டிக்குள்ளெல்லாம் லோக்கல் கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கு. மக்கள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க ஷேர் ஆட்டோல. பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயே இறக்கி விட்டுருவாங்க. நீங்க நேஷனல் ஹைவேல இருந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளேயே வந்து உங்களுக்கு டவுன் பஸ் எல்லாம் நிக்கிற இடத்துலயே இறக்கி விட்டுருவாங்க.
சென்னை பஸ் கிளம்பிருச்சு பாருங்க, ஏசி பஸ். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் ஆப்ரேட் ஆகுதுங்க இந்த சைடு. இது வந்து பெண்ணாகரம் போற பிரைவேட் பஸ். சடனா எல்லா பஸ்ஸஸும் கிளம்பிட்டாங்கப்பா. இவ்வளவு நேரம் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. கிருஷ்ணகிரி பஸ் ஒன்று, ஒகேனக்கல் பஸ் ஒன்று, இது வந்து சேலம்ல இருந்து கிருஷ்ணகிரி போற பஸ். அங்க ஒரு பிரைவேட் பஸ் உள்ள வந்துட்டு இருக்கான். அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல. முருகா பஸ், ஹோசூர் பஸ்ஸுங்க இது, தருமபுரி டு ஹோசூர். பஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாக்குறதெல்லாம் வந்து அது ஒரு தனி ஃபன் தான். அதெல்லாம் பஸ் ஜர்னி பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த மகிழ்ச்சி தெரியும். என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மெசேஜ்ல சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மக்களே, இது வந்து பெங்களூர்ல இருந்து திருச்சி போற பஸ்ஸுங்க. திருச்சி கேகேபிடியா, கிளாம்பாக்கம், சாரி கிளாம்பாக்கம் சென்னை இல்லல, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போற பஸ் இது. தருமபுரி வழியா எவ்வளவு கனெக்டிவிட்டி பாத்தீங்களா? தருமபுரியில இருந்து டைம் கரெக்டா 10:30. ஸோ 10:30 மணிக்கு வந்திருக்கான் திருச்சி பஸ். த்ரீ மந்த்ஸ்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கிறதே வந்து ஹாப்பியா தாங்க இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி அங்க இருக்கு ஜென்ஸ்க்கு. உள்ளுக்குள்ளேயே வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. கிளாக் ரூமு அதெல்லாம் வந்து மேலே இருக்கும் போல, இன்னும் ஓப்பன் ஆகலை. அங்கே மேலே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகலை. உங்களுக்கு கீழே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸ்நாக் ஷாப்ஸு, பிளாட்ஃபார்மில் இருக்கிற வாட்டர் வெண்டிங் மெஷின்ஸ் இதெல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. கிளாக் ரூம் மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகலை. டைரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க, பட் ஆனால் இன்னும் ஆப்ரேஷனல் ஆகலை. இன்னும் ஒரு 2-3 months ஆகும் போல கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆப்ரேஷனல் ஆகிறதுக்கு. மக்களே, இது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற நம்ம தருமபுரி செல்ஃபி பாயிண்ட்டுங்க. கரெக்டா மணிக்கூண்டுக்கு கீழேயே இருக்கு. கியூட்டா இருக்குல்ல? ஸோ இங்கதான் வந்து ஷேர் ஆட்டோஸும் நிக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுனுக்குள்ள போறதுக்கு ரெண்டு சைடுமே இங்க பாருங்க. எப்பவுமே வந்து மினி பஸ் அவைலபிளா இருக்குல்ல, பட் ஆனா ஷேர் ஆட்டோஸ் வந்து ஆல் டைம் அவைலபிளா இருக்குங்க. போய்கிட்டே இருக்கு. வர 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 காலியாக ஃபுல்லா ஆள் ஏற்றிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. வந்து இறக்கி விடுறாங்க, ஆள் ஏற்றுறாங்க, கிளம்புறாங்க, ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஷேர் ஆட்டோஸ் இருக்கும். அதனால எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ அவைலபிளா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க, ப்ளூ கலர், அதுவும் வந்து டவுனுக்குள்ள போகும். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்க பட்ஜெட் பொறுத்து தான், பட்ஜெட் அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்து. இங்க பாத்தீங்களா, சங்கர் நேதாரியா ஐ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் பஸ் போலங்க, உள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்டு போறாங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியா, பேட் பார்க்கிங் தான் நினைக்கிறேன். எங்க காசு வாங்குறாங்கன்னு தெரியல. நல்லா பெருசா கட்டிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா ஃப்ரண்ட்ல கட்டியிருக்காங்க. பின்னாடியும் ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஸோ பார்க்கிங்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அழகா இங்க கொண்டு வந்து வண்டியை போட்டு நீங்க தைரியமா டிராவல் பண்ணிட்டு வரலாம். நேஷனல் ஹைவே எவ்வளவு அப்ரோச்சபிளா இருக்கு பாருங்க. பரவாயில்ல, நல்ல ஃபெசிலிட்டிஸ். எல்லா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லயும் இதே மாதிரி கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடோட டிராவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து வேற லெவல்ல ஆன மாதிரி இருக்கும். தருமபுரி நகராட்சி புதிய பேருந்து நிலையம், ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்களா, சிஎம்டிஎஸ் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, குப்பம், விகோட்டா, பாலம்நீர், சித்தூர். சேலம்ல இருந்து சித்தூர் போற பஸ்ஸுங்க, ஆந்திர பிரதேஷ்க்கு போற பஸ். சித்தூர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல இருக்குங்க. சூப்பர் இல்ல? சேலம்ல இருந்து சித்தூருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி வழியா பஸ் இருக்கு பாருங்க. ஸோ நீங்க சேலம்ல இருந்து டைரக்டா குப்பம், விகோட்டா, பாலம்நீர், சித்தூர் எல்லாம் போகணும்னா இந்த பஸ்ல போகலாம் மக்களே. கரெக்டா ஒரு 10:45க்கு சேலம் தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டிட்டு இருக்கு. சூப்பர். ராமச்சந்திரா பஸ் சர்வீஸ். எவ்வளவு யூனிக்கான பஸ் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களா. இங்க ஒரு எஸ்ஐடிசி பஸ் போயிட்டு இருக்கு, ஏசி பஸ்.
இது சேலம் போற பஸ். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி. அரசு விரைவு பேருந்து பெங்களூர் டு திருச்சி பஸ். மக்களே, இங்க ஒரு அரூர் பஸ் கிளம்பிட்டு இருக்குங்க. கிருஷ்ணகிரி, பர்கூர், மத்தூர், போச்சம்பள்ளி, சிப்காட், மொரப்பூர், அரூர். இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக் ரூட்டுங்க. ஃபாரஸ்ட் ரூட். இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணணும். இது கிருஷ்ணகிரி போற பஸ். அதுக்கு பக்கத்திலேயே வந்து சென்னை போற பஸ் ஒன்று இருக்கு பாருங்க. தர்மபுரியில இருந்து எடுத்து கிருஷ்ணகிரி, வேலூர் வழியா சென்னை வரைக்கும் போற பஸ்ஸுங்க இது. திருப்பத்தூர் வழியாவும் போகுது, கிருஷ்ணகிரி வழியாவும் போகுது பஸ்ஸஸ் சென்னைக்கு தர்மபுரியில இருந்து. இது வந்து கிருஷ்ணகிரி வழியா போற பஸ் டிஎன்எஸ்டிசி. மக்களே, சென்னை பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம் பக்கத்துல என்னடா ஓலை மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தால, அது வந்து நீர்மோர் பந்தல்ங்க. நாம ஒரு மே மாசம் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா சம்மர் சீசனுக்காக நீர்மோர் பந்தல், வாட்டர் கேனு, குடிநீர் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ்ங்க, பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். நீர்மோர் பந்தல் மாவட்ட தேர்தல் அலுவலர் வச்சிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா எலெக்ஷன் முடிஞ்சு அந்த டைம்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், மே மாசத்துல. அழகா சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க. பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தாங்க. ஒகேனக்கலுக்கு பாத்தீங்கன்னா எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு பஸ் இருக்குங்க. இன்னொரு பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஹோசூர்ல இருந்து ஒகேனக்கல், பெண்ணாகரம் வழியா தர்மபுரி வர பஸ் இது. தர்மபுரி வந்துட்டு ஒகேனக்கல் போற பஸ்ஸஸ் இருக்கு, ஒகேனக்கல் வந்துட்டு தர்மபுரி வர பஸ்ஸஸ் இருக்கு. சூப்பர்லா. சோ இங்க லான் ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க. வாட்டர் சப்ளை கொண்டு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இருக்குங்க. கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைன்னு தான் சொல்லணும். மக்களே, அடுத்த ஒரு ஈரோடு பஸ் வந்திருக்குங்க. மேச்சேரி, மேட்டூர் வழியா ஈரோடு வரைக்கும் போறது தர்மபுரியில இருந்து. ஸோ மக்களே, நம்ம தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே டீட்டெயில்டா பார்த்தோம். இப்பதான் வந்து 3-4 மாசம் ஆகிருக்கு ஓபன் பண்ணி. அதனால ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ஃபுல் ஃபிளஜ்டா ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தர்மபுரி வழியா வர மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு, வெளியூர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், காஃபி ஷாப்ஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கேன். நாம இந்த தர்மபுரி சைடு ஒகேனக்கல் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருந்து தான் வந்து இனிமேல் உங்களுக்கு பஸ் கிடைக்கும் நிறைய ஒகேனக்கல் போறதுக்கு தர்மபுரியில இருந்து. ஸோ இதெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.